ஒரு சிறிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா போதும். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மலையை பெயர்ந்து போய் நடுக்கடல் சமுத்திரத்தில் விழுந்து அது தானாய் விழும். அந்த கடல் அளவுதான் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். கொஞ்சத்துல கர்த்தர் உண்மையா இருக்க சொல்கிறார். என் அறை பூட்டப்படும் பொழுது நான் உண்மையா இருக்கும். யார் என்னை பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, யார் என்னைய தெரியுதோ தெரியும், ஊழியருக்கு தெரியுதோ தெரியலையோ, இல்ல என் பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு என்னை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஆனா என்னை உருவாக்கி சிருஷ்டித்து என்னை வைத்திருக்கிற தேவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். வீட்டை பூட்டுனா நான் எப்படிப்பட்டவன், வெளியே போனா நான் எப்படிப்பட்டவன், என் வேறு எங்க பற்றி இருக்கு. சத்தமானே சொல்லுங்களேன். உங்களிடத்துல பொருள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சுத்தி நிற்பாங்க. நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க. இந்த இளையகுமாருடைய வாழ்க்கை நம்ம சொல்லுவோம். அவன்கிட்ட இல்லைன்னு வந்த பொழுது யார் இல்ல? அவனை நம்பினவன், அவன் நேசிச்ச உறவு யாருமே அவன் பக்கத்துல இல்லை. ஆனா அவன் இல்லைன்னு சொன்ன பொழுது அவன் இல்லாததை அழைக்கிற ஆண்டவர் அவன் அருகாமையில வந்தார். அவன் புத்தி தெரிந்தவனா எழுந்தான், நடந்தான், தகப்பன் வீட்டுக்கு. இன்னைக்கு நம்ம சபையில உள்ள நமக்கு புத்தி தெரியணும். என் வேறு எங்க பச்சைப்பட்டிருக்கிறது, புத்தி தெரியணும். நான் எதை நம்பி ஜீவிக்கிறேன், புத்தி தெரியணும். எனக்குள்ள என்ன இருக்கிறது, புத்தி தெரியணும். என் அரை வீட்டை பூட்டுக்குள்ள நான் யாருக்கு உண்மையா இருக்கிறேன், புத்தி தெரியணும். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல எனக்குள்ள இருந்து கனி வரணும்னா இந்த வேர் என்ன பண்ணணுமா, கீழே கீழே என்ன பண்ணணும், பச்சி பிடிக்கும். கீழே வேர் பச்சின்னா உங்க அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல், உங்க தனிப்பட்ட ஜெப ஜீவியம், தனிப்பட்ட தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம் ஏற்பச்சுன்னா நீங்க வெளியே கனி கொடுக்கிறவராகத்தான் இருப்பீர்கள். இல்லையா? ஏதோ சொல்லுங்க, மீதியாயிருந்தவர்கள் மறுபடியும் இதுவரைக்கும் வேர் பச்சல இல்ல, இதுவரைக்கும் சில வேர் தடுக்கப்பட்டு உள்ள வேர் விடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு சொல்லுங்க, வேர் பச்சினால் வெளியே கனி கொடுப்பீர்கள். கைய பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வேர் விட்டா உங்க வாழ்க்கை கனியாய் மாறும். செடியோட வேர் எங்க விடும்? வெளியே விடுமோ, மண்ணுக்குள்ள விடுமோ? இன்னைக்கு உள்ளதான். நல்ல கவனிங்க, ஒரு சத்தியத்தை சொல்றேன். இந்த மண்ணுக்குள்ள, எந்த மண்ணுக்குள்ள, எல்லாரும் அவங்கவுங்க நெஞ்சில கையை வச்சுக்கோங்க. இந்த மண்ணுக்குள்ள கர்த்தருடைய வேதம் வேர் பச்சினா இந்த மண்ணில இருந்து ஒரு கனியுள்ள வாழ்க்கை வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தமான நிலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மண் வேதத்தை முதலாவது உள்ள விடணும். அப்ப நம்ம தீர்மானிக்கணும், எனக்குள்ள என்ன பற்றிக்கொள்ளணும், வேர் பற்றிக்கொள்ளணும். அந்த வேர் இந்த மண்ணுக்குள்ள வேற வசனம் போகும்.